அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம இப்போ பார்க்க போகிற ரெசிபி ஹைதராபாத்தி ஸ்டைல் மட்டன் தம் பிரியாணி. அரிசி பாருங்க எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குன்னு. கிரேவியும் சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். நான் இன்னைக்கு விறகடுப்பில் தான் செய்ய போகிறேன். அடிகனமான பாத்திரம் எடுத்திருக்கேன். பாத்திரம் சூடானதும் 1 கப் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் பட்டை ஒரு பெரிய துண்டு, ஸ்டார் பூ 2, பிரிஞ்சி இலை 2, கிராம்பு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஒரு 7-8 வர மாதிரி எடுத்துக்கோங்க. ஏலக்காய் 8 எண்ணெயில் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நீல வாக்கில் கட் பண்ணின பெரிய வெங்காயம் 6 எடுத்திருக்கேன். அதையும் ஆயிலில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும், கருக விட்டுறக்கூடாது. எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி கோல்டன் ப்ரௌனாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். வெங்காயம் இந்த அளவுக்கு கலர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வதங்கி வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி செய்கிற பிரியாணியோட அளவு 5 பேர் சாப்பிடலாம். நீங்கள் உங்களோட அளவுக்கு தகுந்த மாதிரி கூட குறைய பொருட்களை மாற்றி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. பெரிய சைஸ் தக்காளி 3 நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். விறகடுப்பில் செய்யும்போது எண்ணெயோட அளவு ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதை பார்த்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டம்ளர் அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அடுத்தது உப்பு சேர்த்து கலந்து கொடுத்துட்டு கரம் மசாலா 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய் தூள் நீங்கள் காஷ்மீரி மிளகாய் பவுடர் போடுறதுனாலும் போட்டுக்கலாம், இல்லை நார்மல் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஆனால் தனி மிளகாய் தூளை ஆட் பண்ணிக்கோங்க, அது ஒரு 2 ஸ்பூன். அடுத்தது நான் தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். 1.5 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணும்போது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. நம்ம தண்ணி ஊற்றி மசாலா போடுறதுனால மசாலா கரியாது. தயிர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததும் கழுவி வச்சுருக்கேன் மட்டன் பீசஸை ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் பீஸ் எல்லாமே ஆட் பண்ணினதும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இதில் தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவை இருக்காது, ஏன்னா நம்ம தயிர் ஆட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் மட்டன்லேருந்தும் வேகும்போது தண்ணி விட்டு வரும். மட்டன் ஆட் பண்ணி சூடானதும் 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம இனி இதை வேக விட்டுறலாம். ஒரு 15 நிமிஷம் கழித்து 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு மட்டனை நல்லா வேக விட்டுறலாம். மட்டன் வேகிற கேப்பில் நம்ம ரைஸ் ரெடி பண்ணிக்கலாம். ரைஸ்க்கு 3 டம்ளர் பாஸ்மதி அரிசி 1 மணி நேரம் ஊற வச்சு கழுவி 8 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி வச்சுருக்கேன். கூட 2 பிரிஞ்சி இலை, 2 ஸ்டார் பூ, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 பட்டை துண்டு, 3 கிராம்பு, 4 ஏலக்காய் பிச்சு பிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணி கலந்து கொடுத்து மூடி போட்டு வேக விட்டுறலாம். ரைஸ் ஒரு 80% வெந்து வந்ததும் நம்ம தண்ணியை வடிச்சிட்டு ரைஸ் மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு மட்டனும் நல்லா வெந்து வந்துடுச்சு. இனி நம்ம வேக வச்சுருந்த ரைஸை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துட்டு தம் போட்டுடலாம். 10 நிமிஷம் தம் ஆகிற கேப்பில் நம்ம தயிர் பச்சடி ரெடி பண்ணிக்கலாம். தயிர் பச்சடிக்கு பெரிய வெங்காயமாக பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு வெள்ளரிக்காய், கொத்தமல்லி இலை கொஞ்சமாக, உப்பு, பச்சை மிளகாய், கொஞ்சமாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணி நம்ம நல்லா கலந்து கொடுத்துட்டோன்னா தயிர் பச்சடி ரெடி. பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு. தம்லேருந்து இறக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அவ்வளோ மணமாக இருந்தது. கிரேவியும் ரைஸும் பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.